Hi first and guys an update. So finally the most awaited விடாமுயற்சி படத்துக்கான டீசர் நேத்திக்கு நைட் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நேத்திக்கு நைட்டு 11:08க்கு இந்த ஒரு படத்துக்கான டீசர் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 2 வருஷங்களுக்கு அப்புறமா விடாமுயற்சி படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும். இந்த ஒரு விடாமுயற்சி படத்தை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீசர்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேட் வந்து சொல்ல பட் என்ன பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டீசரில். டீசரோட விஷுவல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஒரு டீசர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு விஷுவல் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அனிருத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கு என்னமா மியூசிக் வந்து போடணுமோ அவர் அந்த மாதிரி போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது இருக்கும் செஞ்சு. பிஜிஎம் எல்லாருமே அந்த ஒரு படத்துக்கான ஒரு ஜோன்லேயே அவர் வந்து பிஜிஎம் வந்து போட்டிருக்குமா எனக்கு வந்து இருந்துச்சு. மற்றபடி டீசர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அதிசய லுக்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. போஸ்டரை பார்த்த விட இப்போ வந்து படத்தோட விஷுவல் வந்து இந்த டீசரில் பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஒரு டீசரை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஹையாக தோணுன விஷயம் விஷுவல் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெசர்ட் விஷுவலாக இருந்தாலும் கூட டெசர்ட்டாக இருந்தாலும் கூட அதை வந்து கேமராவில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல டிஐ ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. கலரிங் ஒர்க் டிஐ ஒர்க்லாம் கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியனில் டீசர் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான டீசர் சூப்பரான கட் பண்ணி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் டீசரை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மகிழ் திருமணி ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமா எனக்கு இந்த ஒரு விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோ இல்லைனா வந்து மகிழ் திருமணிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோ இருக்கிறத விட லைக்காக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷம் தொடர்ந்து லைக்காக்கு ஒரு மிகப்பெரிய அளவு தோல்வியாக தான் இருக்கும் செஞ்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் லால் சலாம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண இந்தியன் 2 அண்ட் வேட்டைன்னு சொல்லிட்டு இதாமே அவங்க மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்த படங்கள். பட் அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு அவங்க சுத்தமாக கலெக்ஷன் பண்ணல. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது விடாமுயற்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். அஜித்தோட கரியர்லேயும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணுற படமா என்னதான் குட் பேட் அகிலுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கூட எனக்கு என்னவோ இந்த ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோண செய்யுது. குட் பேட் அகிலி கண்டிப்பாக ஒரு மாசான ஃபிலிமாக இருந்திருக்கும். பட் இந்த ஒரு விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் அந்த மாதிரி கலந்து இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.